வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்னொரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை. எஸ், பாப்பி ஸ்மார்ட் எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளில் பல பேர் வந்துட்டு அந்த கம்பெனியில் போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருப்பாங்க. அப்ளைனஸில் அங்கே போய் நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லியிருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ கேள்விப்படலைன்னா இப்போ கேள்விப்பட்டுக்குங்க. அந்த கம்பெனிக்கு அடிச்சிட்டாங்க ஆப்பு. ஆமாம்ப்பா, அந்த கம்பெனியோட டேட்டாவை மொத்தமாக ஹேக் பண்ணிட்டாங்களாம்மா. மொத்தமாக ஹேக் பண்ணிட்டாங்கன்னா இப்போ கரப்டே பண்ணிட்டாங்க. உள்ள வைரஸ் விட்டு கம்பெனியை காலி பண்ணிட்டாங்க அந்த சர்வரை அப்படின்ற மாதிரி அந்த குரூப்பில் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஆடியோஸ் இருக்குது, இதை நான் போட விரும்பல. நான் என்னோடய வாய்ஸ்லேயே சொல்லிக்கிறேன், சரியா? ஏன்னா அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் யாரும் பேனிக் ஆக தேவையில்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எது வந்தாலும் நல்ல இன்ஃபர்மேஷன் வரும், நாங்கள் சரி பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், டெக்னிக்கர் அவ்வளோ சீக்கிரத்தை முடிக்க முடியல, நாங்கள் சரி பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லி, நீங்கள் பேனிக் ஆக தேவை, மக்களோட ஆதரவு எங்களுக்கு இருக்குது, ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் வெயிட் பண்ண சொல்லிகிட்டு இருக்காங்க. இதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இது யார் பார்த்த வேலை, எதுக்கு பார்த்தாங்க அதெல்லாம் தெரியல. இந்த கம்பெனி ஓனர் யாருன்னா பார்த்துருக்கீங்களா? ஏன்னா என்னோட கேள்வி அதுதான். எங்கள் ஓனர் எல்லாருக்குமே தெரியும், மைவித் யாச்சோட ஓனர் எல்லாருக்குமே தெரியும். பாப்பி ஸ்மார்ட் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்றப்போ இந்த கம்பெனியோட ஓனர் யாருன்னா பார்த்துருக்கீங்களா? இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறது? இந்த கம்பெனியோட ஸ்டோர்ஸில் எங்கே இருக்குன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அதுக்கான டீட்டெயில்ஸ் எனக்கு எதுவும் இல்லை. ஓகே, ஆர்டர் பண்ணால் ஒரு கொரியரில் வீட்டுக்கு வந்துடுன்ற மாதிரி சொன்னாங்க. பட் எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. பட் என்ன இருந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கம்பெனி வளர்ந்து வருமோ அதை தடுக்கணுன்ட்டு பல பேர் வருவாங்கன்றத இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, இல்லை ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு இருக்காங்க, ப்ராடக்ட்ஸை கொடுத்தும் இருக்காங்க. இப்படி தான் அந்த குரூப்ஸில் போய்கிட்டு இருக்கு. நானும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு 3-4 மாதமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த கம்பெனியை பற்றி அப்படின்ட்டு. ஸோ இதில் நம்ம கம்பெனிலேருந்து முக்கியமான ஆளுங்களாம் கூட இருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கும் தெரியும், ஓகேவா? ஏன்னா அவங்களோட டெலகிராம் குரூப்பில் வந்துட்டு அதை பற்றி தான் நிறைய போட்டுட்ருப்பாங்க. பட் எனிவேஸ், இந்த கம்பெனி வந்துட்டு இப்போ வந்துட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போவும் அந்த கம்பெனி இருக்குது. ஆனால் அந்த கம்பெனிக்கு இப்போ சோதனை காலம். ஸோ இதில் இருக்க எல்லோரும் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து கம்பெனியை வந்துட்டு யாரோ ஹேக் பண்ணிட்டாங்கப்பா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த கம்பெனி நம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா இருந்தால் வெயிட் பண்ணுங்கள், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே. ஏன்னா நாங்கள் ஒரு வருஷமாக இந்த கம்பெனிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. எங்களுக்கு தெரியும் வந்துடும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி அங்கே என்ன நம்பிக்கை கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல, அது ஓகேவா? அதனால் வந்துட்டு ஒருவேளை உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இமீடியட்டாக நீங்கள் எடுக்கிற எந்த ஆக்ஷனும் வந்துட்டு சொல்யூஷன் வராது. ஒருவேளை வந்துட்டு இது நெகட்டிவ் கம்பெனி மூடிட்டு தான் போகிறாங்கன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இமீடியட்டாக வந்துட்டு சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, சரியா? ஏன்னா அந்த வேலையும் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது, இந்த கம்பெனி ஓடுறதுக்கு தான் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்காக டைம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வேலையை பார்க்கலாம். இல்லைப்பா, எனக்கு இந்த கம்பெனி மேலே நம்பிக்கை இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் வெயிட் பண்ண போகிறேன் அப்படின்னா எங்கள் வழியை ஃபாலோ பண்ணுங்கள். போராட்டம் தான், பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கும் வந்துட்டு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா இங்கேருந்து போனவங்க தான் அங்கே பல பேர் அப்படின்றப்போ, இங்கேருந்து ஒரு டீமோடவே போயிருக்கீங்கன்றப்போ இந்த இடத்துல அடி வாங்கிட்டு அங்கேயும் போய் 2வது அடி வாங்குறீங்களே அப்படின்னு தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நான் அதனால தான் ட்ரையே பண்ணல. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்ற மாதிரி நான் அதை விட்டுட்டேன், ஓகே? ஏன்னா நான் தேடிட்டு இருந்த ஒரு நல்ல கம்பெனி எனக்கு கிடச்சிச்சு. அதை தாண்டி நான் அடுத்த கம்பெனிக்கு இப்போ போகிற மாதிரி இல்லைன்றதுனால இத்தனை நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே மக்களும் வந்து அதனால வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்தை நான் சொல்லிட்டேன். இது உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஓகே. நான் உங்களுக்கு எதிரிலாம் இல்லைப்பா, நான் ஜாயின் பண்ணல, அவ்வளோதான். எனக்கு அதை பற்றி எதுவும் பெருசாக தெரியாது. வந்த டீட்டெயில்ஸ் இருக்கணும், அந்த டீட்டெயில்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே. இந்த கம்பெனி வந்துட்டு ஓரளவு ட்ரஸ்டடாக இருக்குது, பண்ணிகிட்ருக்காங்க, நல்லபடியாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இன்கம் பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்தளவுக்கு ஹையாக எதிர்பார்க்க முடியல. இன்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ தயவுசெய்து வந்துட்டு இதுக்காக ஃபாலோ பண்ணுற அந்த பழைய மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் என்ன முடிவு பண்ணணுமோ நீங்கள் சொந்தமாக முடிவு பண்ணுங்கள், யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. அப்புறம் வந்துட்டு மிச்ச பிரச்சனைலாம் வரும்போது ப்ராப்பர்ட்டிஸ் டீட்டெயில்ஸ் அப்படி இப்படின்ட்டு இழுத்தடிக்கும் போது எங்கள் கம்பெனியோட கேஸை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஏன்னா எங்கள் கம்பெனி கேஸில் எந்தெந்த விஷயம் எப்படி போய்கிட்டு இருக்குது, எவ்வளோ ஓப்பனாக என்னென்ன பொருள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, எந்த உண்மைத்தன்மை எல்லாத்தையும் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கம்பெனியில் எப்படி இருக்கணுன்ட்டு உதாரண அளவுக்கு எங்கள் ரேஞ்ச் இருக்கும். கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னுதாரணமாக வந்துட்டு இந்த கம்பெனி மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஸோ வந்துட்டு உங்கள் கம்பெனி பற்றி இந்த சுச்சுவேஷனில் என்ன போய்கிட்டு இருக்குது அது எல்லாத்தையும் வந்துட்டு தயவு செய்து நல்லா தெளிவாக ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். முட்டாள்தனமாக வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு, ஓகேவா? அதுக்கு தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு அதை பற்றி தெரியாதுன்றதுனால தான் அவங்க கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் நிறைய பேர் அப்ளைனஸாக இருப்பீங்க அந்த கம்பெனியில். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பகச்சு பிரயோஜனம் இல்லை, என்னை வந்து முறைச்சி பிரயோஜனம் இல்லை, என்கிட்ட கேட்டும் பிரயோஜனம் இல்லை.
எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியாதுன்றதை நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். அதனால தான் உங்களோட முடிவு நீங்கள் எடுங்க, ஓகேவா? ரெஃபரன்ஸுக்கு எங்கள் கேஸை பாருங்கன்னு தான் சொல்லியிருக்கேன், தவிர்த்து உங்கள் கம்பெனி நான் எதிராக பேசலப்பா உடனே வந்துடாதீங்க சண்டைக்கு. ஓகே, நன்றி மக்களே, மீண்டும் சந்திப்போம்.